நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 2ஆம் தேதி நடைபெறுகின்ற இந்த குரு பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது என்பதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். ஸோ இப்போ குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம கூட இணைந்திருக்க சகோதரி SR சங்கரேஸ்வரி அவர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல போகிறாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குரு பயிற்சியானது 2/6/2026 நள்ளிரவில் பாருங்கள் 2 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இது வரைக்கும் காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல புனர்பூசம் 3ஆம் பாதத்தில் இருந்த குருவானவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமான கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு தன்னுடைய சஞ்சாரத்தில் வரார். அப்போ அந்த குரு பயிற்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குரு 4ஆம் வீட்டில் அமரனால எல்லா ராசி அன்பர்களுக்கும் குரு எந்தெந்த ஸ்தான பலத்திலலாம் அமர்ந்திருக்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா மேச ராசிக்கு 4ஆம் இடம், ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் சொல்லி ஒரு ஸ்தான பலம் சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே இந்த வருடத்தில் ஸ்தான பலமும் ஒரு வலிமையை கொடுக்குது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவருடைய பார்வைக்கு எப்போயுமே மிகப்பெரிய மதிப்பு உண்டு. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்போ இந்த குரு பகவான் தனக்கு பிடித்த வீட்டில் இருந்து தன்னுடைய பார்வைகளை 5ஆம் பார்வையான தன்னுடைய மிக விசேஷமான பார்வையை விருச்சிக ராசியில் செலுத்துகிறார். அதுக்கடுத்து 7ஆம் பார்வை, எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அதே போல் குரு பகவானுக்கு 7ஆம் பார்வை உண்டு. ஸோ அவர் காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடான மகர ராசியை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கடுத்து அவருடைய இன்னொரு மிகப்பெரிய விசேஷமான பார்வை பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வை. அது 9ஆம் பார்வை கிடச்சிருச்சுன்னா மனுஷன் வாழ முடியாத மனுஷன் கூட வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 9ஆம் பார்வை ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட விசேஷமான பார்வையை தன்னுடைய வீடை, அதாவது குருவுடைய வீடு 2 வீடு, ஒரு வீடு தனுசு, இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா மீனம். அப்போ தன்னுடைய மீன ராசியவே குரு பகவான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கார். சார் 9ஆம் பார்வை மூலமாக பார்க்குறா என்ன சார் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை, அதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சூட்சம் அடங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால, அதாவது நம்மளுடைய கர்மஸ்தான அதிபதியான நீதி அரசரான சனி பகவானால் சில பாதிப்புகளை, சில தடுமாற்றங்களை நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட சனி பகவான் ரொம்ப அஷ்டமத்தில் உட்காந்துருக்காரு, 7.5ல் உட்காந்துருக்காருன்னு நிறைய அப்படியே ஒரு குழப்பத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் வர்றேன்யா, நான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை என்ன பண்ணுறாரு, சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அமைப்பை இந்த குரு பயிற்சியில் நம்முடைய குரு பகவான் சிறப்பாக செய்து கொடுக்க போகிறார். உங்களுடைய லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் உறுதியாக நடக்கும். அது உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத ஃபுல்லாக வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் சிறப்படைவீங்க, மகிழ்ச்சி அடைவீங்க. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இந்த குரு பயிற்சி காலம் 1-4 குரு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல பாதகஸ்தானத்தில் இருந்தார். ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள், உங்கள் ராசிக்கு பார்வை பலம் இருந்துச்சு. அப்போ உங்கள் ராசிக்கு மட்டும் அல்லாமல் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் அவருடைய பார்வை இருந்துச்சு. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துக்கும் அவருடைய பார்வை பலம் பெற்றுச்சு. ஆனால் இப்போ பாருங்கள், அதே குரு பகவான் ஆனவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான தன்னுடைய நட்பு வீடான உச்சஸ்தானத்துக்கு போகிறாரு. அப்போ உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு நன்மைகளை தருவாரா? நம்ம ராசிநாதனே நமக்கு என்ன தர போகிறாரு, ஏற்கனவே அவர் கொஞ்சம் நீதியாக செய்யக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கு. ஏன்னா நேக்கு போக்கு உங்களுக்கு ரொம்ப தெரியாது. குரு பகவானுக்கு அப்படி தான், அவர் தேவ குரு அப்படிங்கிறப்ப அவருக்கு நிறைய விஷயங்களில் நடிக்கவும் தெரியாது, பொய் சொல்லவும் தெரியாது. இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல படுறதுனால உங்களுடைய குடும்பத்தில் வருமானம் ஃபஸ்ட்டு உயர ஆரம்பிக்கும். இது வரைக்கும் முடங்கி கிடந்த நீங்கள் யாராவது ஒருத்தர் மூலமாக ஏதோ ஒரு சக்தி நீங்கள் யாராவது ஒருத்தர் இயக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ஸ்தான பலன் அந்த குடும்பஸ்தானத்தில் ஒரு பற்றோட ஒரு புரிதலோடு இருக்கக்கூடிய அமைப்புகளில் அதிகமாக இருக்குது. அப்போ இது வரைக்கும் நீங்கள் வேலை விஷயங்களை கொஞ்சம் ஈடுபடலாமல் தான் நீங்கள் இருப்பீங்க. அப்போ இந்த குருபவானுடைய அந்த குருப்பயிற்சி காலங்கட்டத்தில் தான் உங்களுக்கு குடும்பத்து மேலே அதிக அக்கறை செலுத்தி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் பாருங்கள் அதிக வருமானம் நமக்கு வரணும், செய்யக்கூடிய தொழிலையும் உங்களுக்கு அதிகமான ஒரு லாபம் வரணும். அதுக்கேற்ற நம்ம தொழிலில் நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதே இந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு குருபவானுடைய பார்வை படுறதுனால அதிகமாக முயற்சி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க.
ஏன்னா உங்களுடைய திறமை வந்து உங்களுக்கே தெரியாது. ஏன்னா தனுசு ராசியில் தான் மூல நட்சத்திரம் தான் ஆஞ்சநேயர் பிறந்தார். அவருடைய பலம் வந்து அவருக்கே தெரியல. அப்போ அவருக்கு வந்து அந்த பலத்தை உணர்த்துறதே பாருங்கள் சுக்ரீவன் வாலி தான். அது மாதிரி உங்களுடைய திறமைகளை எடுத்து சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து ஒருத்தங்க வருவாங்க. உன்னால் இது முடியும், உன்னால் இது முடியும், நீ செய்து காட்டுவ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து ஒருத்தவங்க வந்து உங்களை செயல்பட வைப்பாங்க. அப்போ செயல்படுறப்ப நீங்கள் வந்து அதிகமான பலத்தோடு நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த குருப்பெயர்ச்சி காலங்களில் அதிகமாகவே உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்கள் வந்து கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போய் நான் வந்து தொழில் பார்க்கணும், இல்லை வேலை விஷயமாக நான் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அந்த நினப்பை வந்து நீங்கள் அப்படியே தூக்கி போட்டுருவீங்க. இப்போ அதெல்லாம் தூசு தட்டி எழுப்பி சரி நம்ம வந்து இப்போ வெளிநாட்டு பிரயாணத்தை நம்ம தொடங்குவோம், அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அதற்குண்டான முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய காலமும் இந்த கடகத்தில் குருப்பெயர்ச்சி இந்த சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் அதிகமாகவே இருக்குது. அப்போ இந்த குருபகவானுடைய பார்வை பலம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த உங்கள் ராசி அதிபதியே வந்து 8ஆம் வீட்டில் உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ இது வரைக்கும் நீங்கள் வந்து குடும்பத்தை விட்டு பிரியாமல் குடும்பத்தோடு இணைந்தே இருந்து ஒரு வேலை தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இப்போ சில சுப பிரிவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொழில் விஷயமாகவோ இல்லைன்னா படிப்பு விஷயமாகவோ வேலை விஷயமாகவோ ஏதோ ஒரு விஷயமாக சுப பிரிவுகளாக குடும்பத்தை விட்டு கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசியான உங்களுக்கு இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இந்த வாய்ப்புகள் வருவதற்கு இன்னும் 12 வருஷம் நீங்கள் வந்து காத்திருக்கணும். அப்போ இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய சாதனைகள் செய்வதற்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுவதற்குமே இந்த குருப்பெயர்ச்சியானது மிகவும் சாதகமான அமைப்பாக இருக்கிறது. அதாவது அக்கா சொன்ன மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியின் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்னாதிபதியோ அல்லது ராசியின் அதிபதியோ 8ஆம் இடத்துக்கு போகிறது என்பது 8ஆ காய் பறிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பதுக்கு சமம் அப்படின்னு நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த வட்டம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விதிவிலக்காக இருக்கும் என்பது உண்மை. எப்படி சார் அதை விதிவிலக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்கள் ராசியின் அதிபதி தாங்க அவருக்கு எந்த வீடு பிடிச்சிருக்குன்னு முடிவெடுத்தார், 8ஆம் வீடு தான் பிடிச்சிருக்குன்னு முடிவெடுத்திருக்காரு. அப்போ அவர் அந்த உச்ச வீட்டுக்கு போன பிறகு தான் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போவீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது 8ஆம் வீட்டில் அமர்ந்து அவர் உச்ச வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை மிகப்பெரிய மாற்றங்களை மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார். குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறக்கூடிய செயல்பாடுக்கு ஏற்றவாறு உங்களுடைய ராசியின் அதிபதியை என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார் தன்னுடைய 7ஆம் பார்வையாக, ராசிக்கு 12ஆம் வீட்டையும் பார்க்க போகிறார் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக. அப்போன்ற அதாவது சென்டரில் நீங்கள் இருக்கீங்க, ஃப்ரண்ட்டும் பேக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், சந்தோஷத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், துன்பத்தை மட்டும் கூட வச்சுருக்கேன், இனிமேல் இன்பத்தை மட்டும் கூட வச்சுருப்பீங்க. சந்தோஷம் உங்களுக்கு நிலையாக இருக்கும். குடும்ப உறவுகள் கிட்டத்தட்ட என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் ஒரு 6 வருட காலமாக நீங்கள் படுற பாடு பெரும்பாடு சொல்ல முடியாது சார். என்ன மனசை விட்டு சொல்ல முடியல சார், அவ்வளோ போராட்டம். அதுவும் நம்ம பூராட நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக ஒரு 9 மாத காலமாக நீங்கள் படுற கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் போராடுறீங்க. இந்த தனுசு ராசியிலே பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய டிப்ரெஷன். திருமண வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் மட்டும் தான் அதை சொல்ல முடியும். இல்லைன்னா பல அன்பர்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக பார்த்தாலும் சரி நேரடியாக பார்த்தாலும் சரி சார் பூராடம் சொல்லாங்க சார், போராட்டம் சொல்லுங்கள் சார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படி சிறு வயதிலிருந்தே போராட்டம், திருமணம் முடித்த பிறகு போராட்டம்னு பல அன்பர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும் என்பது உண்மை. ஸோ இனிமேல் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை வருங்கிறதும் உண்மை. ஓகேவா? ஸோ குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை புரிஞ்சுக்கிற போகிறாங்க. தன வரவுகள் சூப்பராக இருக்க போது ஒரு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய யோகம் உங்களுக்கு உறுதியாக உண்டு. அது நீங்கள் வந்து வேலையில் மாற போகிறீங்களா, அல்லது வீடு கட்டி போக போகிறீங்களா, அல்லது வீட்டிலேயே வேறு வீடு மாற போகிறீங்களாங்கிறத உங்கள் சுய ஜாதகம் அதை உறுதி செய்யும். சார் வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன், கட்டாயமாக போகலாம் சார், எல்லாம் ஓகே. இந்த நிம்மதியை தூங்குறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா சார்? படுத்தா
தூங்கி நிம்மதியாக தூங்கலாம்னு சொல்லி படுத்தாலே அப்படியே வானத்தை பார்த்தா ஓடுது சார். கனவுல அவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. கண்ணை மூட முடியல சார். கண்ணை மூடினாலும் அந்த என்ன சொல்லணும், அந்த வலியும் வேதனையும் எனக்கு மற்றவங்க செஞ்ச துரோகமும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதனால் தூக்கத்தில் கூட நிம்மதி இல்லாமல் இருக்கேன். என்ன பண்ணே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உறுதியாக சொல்கிறேன், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அற்புதமாகி நீங்கள் உங்களுடைய உழைப்பு, கடின உழைப்புக்கு நீங்கள் தூங்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தூங்கலாம். ஆனால் உங்களால் 1 மணி நேரம் நிம்மதியாக தூங்குனீங்க, 3 மணி நேரம் நிம்மதியாக தூங்குனீங்கன்னா பெரிய விஷயம். ஆனால் இப்போ நிம்மதியான தூக்கம் இருக்கும். நல்ல பயணங்கள், வெளிநாடு பயணமாக இருக்கட்டும், வெளி மாநில பயணமாக இருக்கட்டும், ஆன்மீக பயணங்களுக்கெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பெலாம் தனுசு ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ இருக்குங்க. சார் சந்தோஷம் இல்லைங்க சார், வேலை இல்லை சார், வேலை இல்லாதனால மதிப்பு இல்லை சார், கடந்த ஒரு வருட காலமாக எனக்கு வேலை இழந்துட்டேன் சார் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கீங்கன்னா வேலை கிடைக்கும் சார், வருமானம் பெருகும் சார், சந்தோஷம் கூடும் சார். இங்கே பணத்துக்கு தான் சார் மதிப்பு. எத்தனை தனுசு ராசிக்கெல்லாம் கீழே சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நல்ல குணத்துக்கு மதிப்பு இல்லை. உண்மையிலேயே உண்மைதான். இந்த கலியுகத்தில் தனுசு ராசிக்காங்க நல்ல குணத்தோடு இருக்கீங்க. ஆனால் அந்த குணத்துக்கு மதிப்பு கொடுக்காம பணத்துக்கு மதிப்பு கொடுத்த பல அன்பர்கள்லாம் உங்களை விட்டு வெளியே போயிருப்பாங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. உங்களுக்கான அங்கீகாரம், உங்களுக்கான நிலை எப்பொழுதுமே இனிமேல் கிடைக்கும். ஸோ சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது, சங்கடங்கள் விலக போகுது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், அம்மா உறவுகளில், அதாவது என்னை பொறுத்த பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க அம்மா 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 அம்மான்னு உயிராக இருப்பீங்க. எல்லா ராசியும் இருப்பாங்க சார், நீங்கள் மட்டும் அதிகமாக அன்பு வைப்பீங்க சார். சில தனுசு ராசிக்காரங்களுக்கெலாம் நீ என்ன கல்யாணம் முடிச்ச திரும்ப அம்மா 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 அம்மான்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி ஒன்று உங்களுடைய பார்ட்னர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா உங்கள் அம்மா மூலமே பல டார்ச்சர்ஸ் வந்திருக்கும். கல்யாணம் முடித்தேன் சார், எங்கள் அம்மா வந்து பண்ணுறதில்ல, கல்யாணமே வேண்டாம் வந்துட்டேன் சார், இப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த நிலை மாறப்போகுது. அம்மா அவங்களுக்கு ரொம்ப இனிமே உதவியாக இருக்க போகிறாங்க. அம்மா சொத்து கிடைப்பதற்கான வாய்ப்பு, அற்புதமான மாற்றம். படிப்புக்காக வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுற நம்முடைய தனுசு ராசி மாணவ செல்வங்கள் படிக்கிறதுக்காக வெளிநாடு போவீங்க. பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுப்பீங்க, கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துவீங்க. இனிமே யோகம் வெற்றி நிச்சயம் என்பதை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் உணர போகிறீங்க. சார் நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கணும் சார், ஏதாவது ஒரு நல்ல வழிபாடு சொல்லுங்கள் சார், ஏன்னா குரு வேறு 8ல் இருக்கார், என்ன பண்ணலாம்? ஒரே ஒரு விஷயங்க, நீங்கள் வியாழக்கிழமை மாதத்தில் ஒரு வியாழக்கிழமை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள் கையினாலேயோ அல்லது உங்களுடைய மனைவி கையினாலேயோ, ஓகேவா? கொண்டைக்கடலை புதன்கிழமை என்ன பண்ணுங்கள், தண்ணியில் ஊற போட்டு அப்படியே கோருங்க. 21 கொண்டைக்கடலைங்க, என்ன பண்ண போகுது? 21 கொண்டைக்கடலை கோர்த்து அப்படியே நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு, நல்லா சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை அப்படியே சாற்றி ஒரு மஞ்சள் துண்டு வாங்கி அவர் கொடுத்து, வஸ்திரம் அவருக்கு தானமாக கொடுத்து மனசார வேண்டிட்டு வாங்க. உங்களுடைய ராசியின் அதிபதி அள்ளி கொடுப்பார், கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். அற்புதங்கள் நடக்கும். யாரெல்லாம் இதை ஏற்கனவே பண்ணிக்கிருக்கீங்கன்னா இல்லை பண்ண ரெடி ஆகிட்டீங்கன்னா, குருவே போற்றி குருவடி போற்றி, என் ராசியின் அதிபதியை போற்றி, என் லக்னாதிபதியை போற்றி போற்றின்னு நீங்கள் எத்தனை போற்றி போடுறீங்களோ அத்தனை போற்றி உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான. மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார், கொடுப்பாரா மாட்டாரா? இது ஒரு கேள்வி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னா கெட்டது ஃபுல்லாக உடனே நடந்துடுது, நல்லது மட்டும் பையன் நடக்குது. சொல்லுவாங்கள்ல, சார் கெட்டது ஃப்ளைட்டில் வருது சார், நல்லது சைக்கிளில் வருது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் நீங்கள் தாங்க முதன்மையாக. சிறு வயதிலிருந்து கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் கவலை இதெல்லாம் கடக்காத மகர ராசி இருக்கவே இருக்க மாட்டேங்க. 12 வயசில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன், இன்னும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், 50 வயசு ஆச்சு, ஓடா தேஞ்சிருந்தாலும் வேலை பார்க்காம இருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான நல்ல எண்ணம், நல்ல குணம், மற்றவர்களுக்காக தியாக மனப்பான்மையுடன் வாழக்கூடிய அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் அள்ளி கொடுக்க வரார், அற்புதங்களை வழங்க வருகிறார் குரு பகவான். எங்கே வரார், எப்போ வராருங்க? ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஜம்முன்னு 12 வருஷத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து சமசத்வமாக உங்களை பார்க்காரு. உங்களோட லைஃப்பில் இனிமேல் தாங்க வெற்றி நிச்சயம். உங்களுடைய சிந்தனைகளுக்கு சிறப்படைய போகிறீங்க.
உங்களுடைய தடைகள் நீங்கள் ஏற்படுத்துறது கிடையாது, உங்கள் கூட இருக்கவங்க ஏற்படுத்துறது. சார் யாருனாலும் முன்னேறலாம் சார், நீங்கள் மட்டும் முன்னேறினீங்கன்னா கந்திஷ்டி உங்களை தேடி வரும் சார். உண்மையிலே மகராசி பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கூட இருக்கவங்களை உயர்த்தி விட்டுட்டு கீழேயே இன்னும் இருக்கீங்க. அதாவது நட்பின் மூலமாக ஏமாற்றம், கட்டின கணவனால் ஏமாற்றம், கூட இருக்க நட்புனால் ஏமாற்றம், கூட பிறந்த உறவுகளாலேயும் ஏமாற்றம் பெற்ற நம்மளுடைய மகராசி பெண்ணுங்க, இன்னுமே உங்களுடைய பெருமை, உங்களுடைய புகழ் நம்மளுடைய மகராசி பெண்களுக்கு உயர்ந்த நிலையில் குரு பகவான் கொடுப்பார். உறுதியாக இந்த குருவுடைய அற்புதமான பார்வை உங்களுடைய ராசிக்கு உள்ளதுனால எப்பவுமே குருக்கு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு 1000 கோடி நன்மைகள் இனிமேல் தான் நடக்க போகுது. உங்களுடைய சிந்தனைகள் அப்படியே நடக்க போகுது. இனிமேல் எந்த தடையும் கிடையாது, முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். நீங்கள் சும்மா ஒரு நார்மலாக ஒரு எஸ்எம்எஸ் போட்டிருப்பீங்க, அந்த ஒரு எஸ்எம்எஸ்க்கு உங்களை வச்சு செய்வாங்க பார்த்தீங்களா. கடந்த ஒரு 7.5 வருஷத்தில் கூட இருக்க எல்லா உறவுகளுடைய சூழ்ச்சியும் புரிஞ்சுக்கிட்டீங்க, எல்லா ஒரு கஷ்டத்தையும் அழிஞ்சிட்டீங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணப்போறீங்க. அதாவது என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொன்னால், சுபம் 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 அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் உண்டு. சுபமஸ்துன்னு சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா? நம்ம இப்போ அது பூஜையெல்லாம் முடிச்சா சொல்லுவாங்க ஐயர்கள், நம்முடைய சகோதரர்கள்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுபமஸ்து அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மை, நல்லதே நடக்க போகுதுங்கிறதும் உண்மை. அப்போ உங்கள் வீட்டில் கெட்டிமர சத்தம் கேட்கும், உங்களுக்கு வரன்னு பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் முடியும், உங்கள் இளைய சகோதர சகோதரிக்கு பார்த்தாலும் அவங்களுக்கு கல்யாணம் முடியும். சார் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிய மாட்டேங்குது சார், எங்கள் அக்கா கல்யாணமே முடிய மாட்டேங்குது சார், அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் சார் எனக்கு கல்யாணம் அப்படின்னு காத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கும் திருமண பாக்கியம் நடக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சார் எல்லோரும் கல்யாணம் முடிஞ்சிச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு, கல்யாணம் மட்டும்தான் சார் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் பிரச்சனை கூடவே ஒட்டிகிட்டு வந்துடுச்சு சார். நான் எவ்வளவோ போராடி பார்த்தேன், நான் எவ்வளவோ உண்மையாக இருக்கேன்னு சொல்லியும் பார்த்துட்டேன். நான் என்ன தான் உருகி உருகி காதலிச்சாலும் இந்த சந்தேக பேருளி என் கூடவே என்னை வச்சு செய்யுது சார். அதனால் விட்டுட்டு விளையிட்டேன் சார், அவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க சார். எனக்கு இப்படியே தனிமையில் இருக்கணுமா? பல பேருக்காக வாழ்க்கை இழந்த என்னோடய வாழ்க்கை இப்படியே போயிடுமா? அப்படி மட்டும் நீங்கள் நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க. உங்களுக்கு 2வது திருமண வாழ்க்கை உறுதியாக உண்டு. 2வது திருமண வாழ்க்கை மூலமாக மகிழ்ச்சி உண்டு. இவ்வளோ நாட்களாக ஏமாற்றத்தை சந்திச்சுக்கலாம், இவ்வளோ நாட்களாக சூழ்ச்சியை நீங்கள் பல விதமான சூழ்ச்சிகளை சிக்கி தவிச்சிருக்கலாம். இனிமேல் அப்படி கிடையாது, நல்லா இருக்க போகிறீங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. தேடி வரப்போது முன்னேற்றம் கிடைக்க போகுது. கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலங்கிற மாதிரி தான் நீங்கள் சம்பாரிச்சோன்னே குடுன்னு வந்து பிடிக்கிட்டு போயிடுவாங்க. சார் சம்பாரிச்சு ஒரு லட்டு வாங்கி சாப்பிட ஆசைப்பட்டது தப்பா சார், அந்த லட்டு கூட சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல மகராசிக்காரங்க இருப்பீங்க. இன்னொரு விஷயம், என்னை பொறுத்தளவு மகராசிக்காரங்கிட்ட ஒரு இயல்பான குணம் இருக்கும். ரோட்டில் போயிருக்கீங்க, வண்டியில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, ஏதோ ஒன்று போனாலும் ஒரு வயதான முதியவர்கள், ஒரு ஆதரவற்றவர்கள், ஒரு ஊனமற்றவர்கள், சிறு குழந்தைகள் ஒரு காசுன்னு உங்கள்கிட்ட வந்து கேட்டு நீங்கள் கொடுக்காமல் போகவே மாட்டீங்க. அப்படி தப்பி தவறி உங்கள் கையில் இல்லாமல் நீங்கள் கொடுக்காமல் போயிட்டா அன்றைக்கி நீங்கள் நிம்மதியாக தூங்க மாட்டீங்க. இது யார் யாரெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க, யார் யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படிங்க கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. குருவுடைய அற்புதமான அருள் மூலமாக நம்முடைய அன்பார்ந்த மகராசிக்காரங்க அற்புதமாக வாழ போகிறீங்கிறது குரு உங்களுக்கு கொடுக்குகின்ற ஒரு கோடி நன்மையில் மிகப்பெரிய ஒரு உண்மை. இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இப்போ தம்பி சொன்ன மாதிரி தான், மகர ராசி அப்படின்னால இரக்கத்துக்கு சொந்தக்காரங்க. இப்போ ஒரு மகர ராசியில் ஒருத்தங்க ஒரு ஆண் பிள்ளையாவோ ஒரு பெண் பிள்ளையாவோ இருந்தாங்க அந்த வீட்டில் அப்படின்னா, அவங்களுடைய தாயார் வந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அம்மா கஷ்டப்படுற பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க. இவங்க உடனே பாருங்கள் ஓடி போய் உதவி பண்ணுவாங்க. ஒரு சுமையை தூக்கிட்டு வராங்க அப்படின்னா இவங்க போய் ஓடி போய் வாங்குவாங்க. அந்த மாதிரி அதிகமாக பெண்கள் மேலே தாய் மேலே அதிகமாக இரக்கம் அன்பு காட்டக்கூடியவங்க இந்த மகராசிக்காரங்க தான். இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு சைடில் பார்த்திங்கன்னா ஒரு கலாச்சாரம் பரவிக்கிட்டு வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வரன் பார்க்க தன்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்க வர்றவங்கலாம் பாருங்களேன் சொல்லுவாங்க, என்னுடைய பொண்ணுக்கு மகர ராசிக்காரங்க தான் எங்களுக்கு மணமகனாக வரணும். அதுலேயும் பாருங்க
திருவோணத்தில் பிறந்தவங்க தான் மணமகனாக வரணும், அது ஸ்பெசிஃபிக்காக சொல்லி கேட்கக்கூடியவங்க இன்றைக்கி நிறைய பெருகிக்கிட்டே வராங்க. அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்களுடைய குணங்கள் வந்து உலகளவில் பரவிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதெல்லாம் பாருங்கள், ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகர ராசியில் தான் திருவோணத்தில் தான் வந்து பாருங்கள் பகவான் வந்து பெருமாளுடைய அவதாரம் இருக்குது. மகாபலி சக்கரவர்த்தி இறக்கத்துக்கு பேர் போன மகாபலி சக்கரவர்த்தி அவதாரம் பாருங்கள் திருவோணம் தான். அதனால தான் கேரளாலாம் பாருங்கள் ஓணம் பண்டிகைன்னு கொண்டாடுறாங்க. அப்போ இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ கடந்த ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு போராட்டம், எதையாவது ஒன்று நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு நேரம் கூட நம்ம ஓய்வாக இருந்து நம்முடைய மனைவி மக்கள் பெண்களாக நம்முடைய கணவர்கிட்ட குழந்தைகள்கிட்ட பேச முடியாது, ஒரு சந்தோஷத்தை கூட ஒரு பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழல் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கிறது தான் பார்த்துக்கோங்க இந்த குரு பயிற்சியானது. அப்போ இந்த குரு பகவான் வந்து இவங்க மகர ராசிக்கு வந்து 3, 12 கூடியவர் தான். முயற்சி அதிபதி அவர் தான், விரையாதிபதி அவர் தான். அவரே பாருங்கள் இவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்கிறாரு. அப்போ இதனால் பாருங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் தான் இவங்க வந்து குடும்பத்தோடு சந்தோஷமாக பேசி மகிழக்கூடிய காலங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இதனாலேயே பாருங்கள் மகர ராசிக்காரங்க வீட்டில் வந்து அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை துறையிலே சின்னதாக ஒரு எரிச்சல் ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தான் சம்பாத்தியமாக நீ என்ன செய்யப்பா, ஒரு நேரமாக அதை உட்காந்து வீட்டில் நிம்மதியாக உட்காந்து சோறு சாப்பிட்றியா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் பாருங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ மகர ராசியில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து உங்களுடைய இளைய சகோதரம் மூலமாகவும் உங்களுடைய மூத்த சகோதரம் மூலமாகவும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு ஆதாயமான விஷயங்கள் நடக்க இருக்குது. உங்களை பற்றி புரிந்து கொள்ளாத உங்களுடைய உடன் பிறந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்காக வந்து உங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற உதவியை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடன் வந்து உறவு பாராட்டக்கூடிய அமைப்பில் தான் உறவுகள் இருக்கும். இப்போ உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியானது இருக்குது. அதே மாதிரி பாருங்களேன், எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு வந்து வீடு கட்டணும், நான் வந்து கெட்டின வீடு வாங்கினா என்னால் வந்து அது இருக்க முடியாது, எனக்கு கெட்டின வீடு சரியாக வராது. அப்போ நான் வந்து வீடு வந்து நான் ரசனையோட, அதுவும் கூட பாருங்கள் குடும்பத்தோட சுற்றத்தோடு இருக்குன்னு நினச்சி ஒரு பெரிய வீடாக ஒரு ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த ரசனைகள் நிஜமாக போவது இந்த குரு பயிற்சியில் தான். அப்போ அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த குரு பயிற்சி காலங்களில் அதிகமாகவே உங்களுக்கு வந்து இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வந்து இருக்கிற இடத்த விட்டு இடம் மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ராசிக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய ட்ராவலில் உங்களுடைய பேச்சில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை பற்றி உங்களை பற்றிய தேவையில்லாத வதந்தி ஒன்று பரவுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரி, இப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் இன்னும் நிறைய எங்களுக்கு வேணும். ஏன்னா நிறைய உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான். கடின உழைப்பாளிகள், தன்னுடைய குடும்பத்தை ஒரு முன்னோக்கி நிறுத்தணும், ஒரு வெற்றி பாதை கொண்டு வரணும், உங்களுடைய உழைப்பு தான் அங்கே வந்து பெரிய மூலதனமாகவே இருக்கும். அப்போ உங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா, கணங்களுக்கெல்லாம் அதிபதியான கணபதியை செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே போய் ஒரு 7 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு அமோகமான வளர்ச்சியை அடைவதற்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சாதகமான காலமாக மகர ராசியான உங்களுக்கு இருக்கும்.